الله خير الهدي هدي سيدنا مولانا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبالسند المتصل منا إلى الإمام الحافظ أن جابر بن عبد الله أنصاري قال وهو يحدث عن فترة الوحي. ஹதரத் ஜாபிர் சொல்கிறார்கள், ஃபத்ரத்துல் வஹியை பற்றி ஹதீஸை சொன்னவர்களாக இருக்க. ஃபகால ஃபி ஹதீஸி பைனா அன அம்ஷி. முதத்தோட வகை வந்துச்சு, அதற்கு பின்னால் சுமார் 2.5 ஆண்டு காலம் 3 ஆண்டு காலம் வகை வரல. அந்த கட்டத்தில் நான் நடந்து போய் கொண்டிருக்கிறேன். இது சமயத்து சவுத்தன் மினஸ் சமா, வானத்திலிருந்து ஒரு சத்தத்தை செவியுற்றேன். திடீர்த்திப்பென்று ஃபரஃபாத்து பசரி, அண்ணாந்து பார்த்தேன். என்னுடைய தலையை தூக்கி பார்த்தேன், அல்லது என்னுடைய பார்வையை மேல் நோக்கி பார்த்தேன். இதன் அல் மலக்குல்லதி ஜாஅனி பிஹிரா ஜாலிசுன் அலா குர்சியின் பைன ஸமாஇ வல் அர்த். நான் ஹிராவில் இருக்கும்போது என்னிடம் வந்த அந்த வானவர் ஒரு பெரிய நாற்காலியிலே சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார். வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில், பூமிக்கு மேலே வானத்துக்கு கீழே ஒரு நாற்காலியில் அந்த வானவர் உட்கார்ந்திருக்கிறார். ஒரு ஐபத்து மின்னு பார்த்த உடனே எனக்கு பயம் வந்துருச்சு. ரஜாத்து திரும்பி வந்து விட்டேன். தெருவில் நடந்து போயிட்டு இருந்த நான் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டேன். ஃபகுல்து ஜம்மிலூனி ஜம்மிலூனி. இப்போ வந்து சொன்னேன், எனக்கு போர்வையை போர்த்தி விடுங்கள், போர்வையை போர்த்தி விடுங்கள் என்று. சில விவாயத்தில் ஜம்மிலூனி இல்லாமல் தஸ்ஸிரூனின்னு இருக்கு. தஸ்ஸிரூனி தஸ்ஸிரூனின்னு சொல்லி, ஆனால் எல்லாம் ஒன்று தான். ஜம்மிலூனின்னு சொன்னாலும் இந்த காலகட்டத்தில் தான் அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்குறான். யா அய்யுஹல் முத்தஸிர், போர்வை போர்த்தி இருப்பவரே, கும், எழுந்திருங்கள், அன்விர், அச்சமூட்டி மக்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள் வரப்போகிற விஷயத்தை. வரப்பக ஃபகப்பிர், உங்களுடைய ரப்பை பெருமைப்படுத்துங்கள். வசியாபக ஃபதஹிர், உங்களுடைய ஆடைகளை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். வர்ருஜுஸ ஃபஹஜுர், சிலைகளை
வெறுங்கள், பார்த்த உடனேயே வெறுப்பு வரணும். சிலைகளை பார்த்த உடனே பக்தி வரக்கூடாது, மரியாதை வரக்கூடாது. அது கல்லில் பார்த்தாலும் பேப்பரில் பார்த்தாலும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு இணையாக இந்த கல்லையும் மண்ணையும் வணங்கப்படுகிறதே என்ற அந்த வெறுப்பு தபை ஹாலத்தான் ஆயினும். மொதல் தடவையில் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், அது முதல் வஹி. இப்போ இரண்டாவது வஹி 3 ஆண்டு கால இடைவெளிக்கு பின்பு அல்லது 2.5 ஆண்டு கால யா அய்யுஹல் முத்தஸிர் ஃபஹமல் வஹ்யு தவாத்தர. வஹி சூடு பிடித்து விட்டது, தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. அது கேப்லாம் இல்லை. ஹமா என்றால் சூடானதுன்னு பொருள். ஹமல் ஹஜரும்பாங்க, கல்லெல்லாம் சுடுதும்பாங்க. ஒரு பொருள் தன்னுடைய அந்த சுறுசுறுப்பான கட்டத்தை அடைஞ்சால் அரபு மொழியில் ஹமாவை பயன்படுத்துவாங்க. கடைத்தொரு சூடு பிடித்து விட்டது, வியாபாரம் சூடு பிடித்து விட்டது. நம்ம மொழியில் கூட இருக்குது, நல்லா வியாபாரத்தை நல்லா சூடு பிடிச்சிருச்சிங்க. நேற்று சொன்னோம், ஃபத்ரத்துடைய காலம் வந்து சில ரிவாயத்தில் 2.5 ஆண்டு காலம், சில ரிவாயத்தில் 3 ஆண்டு காலம் வரலைன்னு சொல்லி. 3 ஆண்டு காலம் தொடர்ந்து வஹி வரலை என்பது தான் சரியான ரிவாயத்துன்னு சொன்னோம். 3 ஆண்டு காலத்துக்கு பின்னால் தான் வந்த முதல் வஹி தான் யா அய்யுஹல் முத்தஸிர் கும் ஃபஅன்திர். தாபாஹு அப்துல்லாஹ் இப்னு யூசுப் அபு சாலி. இந்த மாதிரி இமாம் புகாரி கடைசியில் தாபாஹுங்கிற ஒரு வாக்கியத்தை போட்டு, நான் இப்போ இந்த சொன்ன ஹதீஸை என்னுடைய ஷேக் யஹ்யா இப்னு புகைர் அவர் தானே பாருங்கள், ஹதீஸ் ஆரம்பத்தில் ஹதஸனாவுக்கு முதல் என்ன இருக்குது, யஹ்யா இப்னு புகைர் எந்த சனதில் கொண்டு வந்து சேர்த்துருக்குறாங்களோ அதே மாதிரி அப்துல்லாஹும் அபு சாலிஹும் யஹ்யா இப்னு புகைரை பின்தொடர்ந்து வருகிறார். யஹ்யா இப்னு புகைருக்கு மேலே யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அதே மாதிரி அப்துல்லாஹ் இப்னு யூசுஃபுக்கு மேலேயும் அதே தொடர், அபு சாலிஹுக்கு மேலேயும் அதே தொடர். அப்போ இமாம் புகாரிக்கு இந்த ஹதீஸ் யஹ்யா இப்னு புகைர் வழியாக கிடைச்சிருக்குது, அப்துல்லாஹ் இப்னு யூசுஃப் வழியாகவும் கிடைத்திருக்கிறது, அபு சாலிஹ் வழியாகவும் கிடைத்திருக்கிறது. வதாபாஹு ஹிலால் இப்னு ரதாத் அன் ஸுஹ்ரி. இவரை ஹிலால் இப்னு ரதாத் பின்தொடர்கிறார். வதாபாஹு ஹிலால் இப்னு ரதாத் அன் ஸுஹ்ரி. அந்த மொதல் தாபாஹு வந்து யஹ்யா இப்னு புகைர்னு சொன்னேன். இந்த தாபாஹு வந்து உக்கைல், அதை யஹ்யா இப்னு புகைருக்கு பக்கத்தில் பாருங்க. மொதல் ஹதீஸில் உக்கைல் இருக்கிறாரா? இருக்கிறா இல்லையா? அந்த உக்கைலை பின்தொடர்கிறார். உக்கைலை பின்தொடர்கிறான்னு அர்த்தம் தான் உக்கைலுக்கு உஸ்தாது இமாம் ஸுஹ்ரி. உக்கைலுக்கு உஸ்தாத் யார்? எப்படி உக்கைல் வந்து இமாம் ஸுஹ்ரியிடமிருந்து ரிவாயத் செய்கிறாரோ அதே மாதிரி இந்த ஹிலாலும்
ஜுஹைரிடமிருந்து ரிவாய் செய்கிறார். அப்போ ஆரம்பத்திலேயே யஹ்யா இப்னு புகைரி பின்தொடர்ந்து ஒரு ராவி தொடரும், ஒரு ஆள் கடந்து உக்கைலை பின்தொடர்ந்து இன்னொரு ராவி தொடரும் இமாம் புகாரி கிடச்சிருக்குது. ஆகவே தாபாஹு அப்துல்லாவில் ஹூ வந்து யஹ்யா இப்னு புகைரை பார்த்து மீட்டிக்கணும், தாபாஹு ஹிலால் இப்னு ரத்தாதில் வந்து ஹூவை வந்து உக்கைலை பார்த்து மீட்டிக்கணும். உக்கையில் வந்து இமாம் ஜுஹரியுடைய மாணவர், இமாம் ஜுஹரி, இமாம் இப்னு ஷிஹாப் எல்லாம் ஒன்று. வகால யூனுஸ் வ மஅமர், யூனுஸ் என்பவர்களும் மஅமர் என்பவர்களும் அதே இமாம் ஜுஹரியிடமிருந்து ரிவாயத் செய்கிறாங்க. அப்போ 2, 3, 4, 5 இந்த ஒரு ஹதீஸுக்கு 5 சனது தொடர். ஆனால் சின்ன வித்தியாசம், பவாதிருஹு எர்ஜுஹு ஃபுஆதுஹுன்னு மேலே படித்தோம். இந்த 2 பேருடைய ரிவாயத்தில் எர்ஜுஹு பவாதிருஹு என்று இருக்கிறது. மேலே என்ன படித்தோம்? இதயம் நடுங்க, கல்பு நடுங்கன்னு சொல்லி. இங்கே எர்ஜுபு ஃபுஆதுஹுக்கு பகரமாக பவாதிருஹு, பாதிராவுக்கு பண்ண பவாதிர், தோல் புஜத்துக்கும் கழுத்துக்கும் மத்தியில் உண்டான ஒரு நரம்புக்கு சொல்லுவாங்க. இந்த இடத்துல உண்டான அந்த நரம்பு நடுங்க, நம்ம பாஷையில் பிடரி நடுங்க, இதயம் நடுங்க, கழுத்துக்கும் புஜத்துக்கும் மத்தியில் உண்டான நரம்பு நடுங்க என்று வாக்கியம் ஃபுஆதுக்கு பாரமாக பவாதிருஹுன்னு இருக்கு. ஆமாம், இந்த ஹதீஸ் சொன்னலையே யார் மூழ்கி கிடக்கிறாங்களோ அவங்க ஆய்வு செஞ்சு சொல்லுவாங்க. காரணம் என்னாண்டா, தாபாஹுக்கு பகரமாக உக்கைலுன்னு ஏன் சொல்கிறோம்டா, இந்த ஹதீஸு தனியாக வந்திருக்கும், அவர் ஜுஹரியிடமிருந்து செஞ்சிருப்பார். யாரிடமிருந்து? இப்போ இதே ஜுஹரியிடமிருந்து தானே உக்கைல் சொல்லியிருக்கிறாருங்கிறதுக்காக வேண்டி ஜாயின் பண்ணிவிடுவாங்க. முத்தாபாத், இந்த அடிப்படையே முத்தாபாத் சொல்லுவாங்க. இமாம் புகாரி கடைசியில் தன்னுடைய ஹதீஸை பலப்படுத்துவதற்காக எந்த அளவுக்கு முத்தாபாத் இருக்கோ அந்த ஹதீஸுக்கு பலம் கூடும், முத்தாபாத் சொல்லி ஆவாங்க. முத்தாபாத்தில் 2 வகை இருக்கிறது. ஒன்று முத்தாபாத்தை காமிலா, இன்னொன்று முத்தாபாத்தை நாக்கிசா. ஒரு ராவி இன்னொரு ராவி ரிவாய் செஞ்ச ஹதீஸை முழு சனதோட எந்த மாற்றமும் இல்லாமல் சொன்னாங்கண்டா முத்தாபாத்தை காமிலான்னு சொல்லுவாங்க. இமாம் புகாரியுடைய உஸ்தாதுக்கு உஸ்தாத். அதே மாதிரி இமாம் புகாரியுடைய உஸ்தாத் இந்த இடத்துல வந்து யார்? அப்துல்லாவுடைய உஸ்தாத் பார்த்தா ஒன்றா இருக்கும். சனது தொடர் பூரா ஆள் மாறம் எல்லாமே பேர் மாற்றம் இல்லாமல் இருக்கும். முத்தாபாத்த காமிலா. கடைசி சனதில் போய் இமாம் புகாரிக்கு முன்னால் இருக்கக்கூடிய பின்னால் இருக்கக்கூடிய ஒரு 5-6 பேரை விட்டு 4வது பேர்லேருந்து தொடர்ல முத்தாபாத்த நாக்கிசாம்பா. இமாம் புகாரியுடைய உஸ்தாதோடு ஒட்டி வந்தால் காமிலா. 2 உஸ்தாதுக்கு மேலே 3வது உஸ்தாதில் போய் ஒட்டுனா நாக்கிசா. அந்த 3வது உஸ்தாதுக்கு மாணவர்கள் வேறு லைனில் வருவாங்க. வேறு இமாம் புகாரியுடைய அந்த உஸ்தாது லைனில் வரமாட்டாங்க. அப்போ முத்தாபாத்
ஒன்று இருக்குது ஷாஹிது. நான் கொண்டு வந்திருக்கிற ஹதீஸு பலமான ஹதீஸ் என்பதற்கு இன்னொரு ஹதீஸை இதே கருத்துள்ள ஹதீஸை ஜாயின் பண்ணுவான். சில பலவீனமான ஹதீஸுகள் இருக்கும் ராவி தொடரில். அதே கருத்துள்ள ஒரு 10 ஹதீஸ் இருக்கும். இப்போ இந்த பலவீனமான ஹதீஸை இந்த மாதிரி இந்த ஹதீஸ் இருக்கிறது, இந்த ஹதீஸ் இருக்கிறது, இந்த ஹதீஸ் இருக்கிறதுன்னு சொல்லி அந்த மத்தானை ஜாயின் பண்ணி கருத்து ஒன்றா இருந்தால் ஷாஹித் என்று சொல்லுவாங்க. முத்தாபாத்தும் ஹதீஸை பலப்படுத்தும், ஷாஹிதும். இப்போ ஷாஹித் என்றால் என்ன? இன்னொரு ரிவாயத்துக்கு தோதுவாக கருத்து இருக்கும், ஆனால் கொண்டு வந்த சஹாபாக்கள் மாறி இருப்பாங்க. சஹாபாக்களும் ஒன்று, தாபிகளும் ஒன்றுன்னு சொன்னால் முத்தாபாத் பட்டியலில் வந்துடும். ஆனால் இந்த கருத்து தான் அந்த ஹதீஸில் இருக்கிறது. ஆனால் அந்த கருத்தை நபியிடமிருந்து சொன்ன சஹாபி அல்லது தாபி வேறுபட்டிருப்பார், சனது மாறுபட்டிருக்கும். ஆமாம், அது ஷாஹித். அப்போ ஷாஹிதுக்கும் முத்தாபிக்கும் என்ன வித்தியாசம்? முத்தாபின்னு சஹாபி அவங்களே இருப்பாங்க, அந்த ரிவாயத்தில் இருக்கிறவங்க. சஹாபி மாறுபட்டுடுச்சுன்னு சொன்னால் ஷாஹிது என்று சொல்லுவாங்க. நபியிடமிருந்து ஒரு 2 சஹாபி கேட்டிருப்பாங்க, ஒரு சஹாபி வழியாக உள்ளது இது. இந்த சஹாபி மட்டுமல்ல, இன்னொரு சஹாபியும் இப்படி தான் சொல்கிறாங்க. அது ஒரு பெரிய சாட்சி. ஒரே ஒரு சஹாபி சொன்ன ஹதீஸு முத்தவாத்திர் என்பதெல்லாம் நபியிடமிருந்து எத்தனை சஹாபாக்கள் சொன்னாங்க என்பதில் தான். ஒரு சஹாபியா, 2 சஹாபியா, 5 சஹாபியாண்டு ஒரே ஒரு சஹாபி சொன்னால் ரைட் சஹி. அதே மாதிரி ஒரு 10 சஹாபி சொன்னாங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல். அது பாபு به قال حدثنا موسى بن إسماعيل قال حدثنا أبو عوانا قال حدثنا موسى بن أبي عائشة قال حدثنا سعيد بن جبير عن ابن عباس في قوله تعالى لا تحرك به لسانك لتعجل به. இமாம் புகாரி சொல்கிறாங்க, மூஸா இப்னு இஸ்மாயில் எங்களுக்கு சொன்னாங்க. கால மூஸா இப்னு இஸ்மாயில் சொல்கிறாங்க, ஹதஸனா அபு அவானா, அபு அவானா எங்களுக்கு சொன்னாங்க. கால அபு அவானா சொல்கிறாங்க, ஹதஸனா மூஸா இப்னு அபி ஆயிஷா எங்களுக்கு சொன்னாங்க. கால மூஸா சொல்கிறாங்க, ஹதஸனா சயீது இப்னு ஜுபைர், சயீது இப்னு ஜுபைர் சொல்கிறாங்க, அன் இப்னி அப்பாஸ் லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பிஹி என்கிற அல்லாஹுடைய சொல்லிடு குர்ஆனில் இருக்குது. சூரத்துல் கியாமாவில் லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பிஹி, அவசரப்பட்டு கருத்து அர்த்தம் லிதஅஜல பிஹி, அவசரப்பட்டு உங்கள் நாக்கை அசைக்காதீங்க. ஜிப்ரீல் உங்கள்கிட்ட ஓதும்போது எங்கே மறந்துடுமோன்னு சொல்லி பயந்து அவர் ஓதும்போதே பின்னாலேயும் நீங்களும் ஓதி அவசரப்படாதீங்கன்னு ஆயத்து வந்துச்சு. லா துஹர்ரிக் அசைக்காதீர்கள், பிஹி இந்த குர்ஆனை கொண்டு, லிசானக
உங்களுடைய நாக்கை லிதாஜலபி அதை கொண்டு நீங்கள் விரைந்து செயல்படுவதற்காக. ஆல இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க, இதுக்கு தஃப்சீர், இந்த ஆயத்துக்கு தஃப்சீர். கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஆலிஜு மினத் தன்ஸீலி ஷித்தத்தன். குர்ஆன் இறங்கும்போது ரொம்ப கஷ்டத்தை அனுபவிப்பாங்க. யுஆலிஜு மினத் தன்ஸீலி ஷித்தத்தன். குர்ஆன் இறங்கும்போது ரொம்ப பெரிய கஷ்டத்தை அனுபவிப்பாங்க, சுமந்துக்குவான். யுஆலிஜ் என்கிற இந்த லஃப்ஸ் இருக்கிறதே, ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ளால நுழைகிறதுக்கு பேர். கான யுஆலிஜு ஷித்தத்தன், ரொம்ப கஷ்டத்தை சுமந்துக்கிட்டாங்க. வகை வரும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க நபி. வகான மிம்மா யுஹர்ரிகு ஷஃபத்தை, வகான மிம்மா யுஹர்ரிகு ஷஃபத்தை, தங்களுடைய இரண்டு உதடுகளையும் அசைப்பதின் மூலமாக அது வெளியே தெரியும். அவங்க கஷ்டப்படுறது பார்க்குறவங்களுக்கு. நபியுடைய உதடு ஒன்றோடு ஒன்று ஒட்டுறது, அசைக்கிறது, இதை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. காண ஆகியிருந்தது மிம்மா யுஹர்ரிகு ஷஃபத்தைஹி. இந்த மிம்மாவுக்கு ருபமாவுடைய பொருளும் இருக்கிறது. சில நேரங்களில் ரெண்டு உதட்டையும் அசைத்து கொண்டே இருப்பார்கள். டப் 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 சொல்லி. கான யுஹர்ரிகு ஷஃபத்தைஹி. இந்த லஃப்ஸை சொல்லிட்டு இப்னு அப்பாஸ் செயல் ரீதியாக புரிய வைக்கிறாங்க. அன உஹர்ரிகுஹுமா லக கமா கான ரசூலுல்லாஹ் யுஹர்ரிகுஹுமா. சயீத் இப்னு ஜுபைர் இடத்துல இப்னு அப்பாஸ் என்ன செஞ்சாங்கன்னா, அன உஹர்ரிகுஹுமா லக, அந்த ரெண்டு உதட்டையும் உனக்கு நான் அசைத்து காண்பிக்கிறேன். கமா கான ரசூலுல்லாஹ் யுஹர்ரிகுஹுமா. ரசூலுல்லாஹ் சயீத் சொல்றார். இந்த ஹதீஸ் சொல்லும்போது அவர் உஸ்தாத் இப்னு அப்பாஸ் செயல் மூலமாக காமிச்சதுனால இந்த சயீது தன்னுடைய மாணவர் மூசாவுக்கு அன உஹர்ரிகுஹுமா கமா ரஅய்து இப்னு அப்பாஸ் யுஹர்ரிகுஹுமா, நான் உனக்கு அசைத்து காமிக்கிறேன்ப்பா, இப்னு அப்பாஸ் அவர்கள் அசைத்து காண்பித்ததை போன்று என்று சொல்லி ஹர்ரக ஷஃபத்தை, ஹர்ரக ஃபஅன்ஸலல்லாஹ் லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பிஹி. உங்களுடைய நாக்கை அசைக்காதீர்கள் அவசரப்பட்டு. இன்ன அலைனா ஜம் அஹு, அதை ஒன்று சேர்ப்பதும், குர்ஆனஹு, அதை ஓத வைப்பதும் நம் மீது கடமை. இன்ன அலைனா ஜம் அஹு, உங்கள் வேலை கேட்கறது தான். ஜிப்ரீல் ஓதும்போது அதை உங்களுடைய சதுரில் ஜம் அஹு லக சதுரக, உங்கள் சதுரில் உங்களுக்கு அதை ஒன்று சேர்ப்பதும். ஜம் அஹுக்கு பொருள் என்ன? ஜம் அஹு லக, உங்களுடைய சதுரில் உங்களுக்கு அதை ஒன்று சேர்ப்பதும். தக்ரஹு, அதை ஓத வைப்பதும் நம் மீது கடமை. ஃபைதா கரஅனாஹு, நாம் ஓதினால், எனவே மறந்துடுமோ, பயப்படாதீங்க.
ஒன்று சேர்ப்பது நம்ம கடமை. வாயை திறந்தீங்கன்னா ஓதுதல் வரும். வைதா கரஅனாஹு, அதை நாம் ஓதினால் ஃபத்தபி குர்ஆனா. ஃபத்தபிக்கு இங்கே அர்த்தம் ஃபஸ்தமி லஹு அன்சித், காது தாழ்த்தி கேட்டு வாய்ப்பற்றி இருங்கள். ஜிப்ரீல் ஓதும்போது ஃபத்தபி குர்ஆனா, இந்த இத்தபிக்கு குர்ஆனை பின்தொடருங்கள் என்றால் என்ன அர்த்தம்? ஃபஸ்தமி லஹு, அதை காது தாழ்த்தி கேட்டு, வ அன்சித், சும்ம இன்ன அலைனா பயானா, சும்ம அடுத்து நம்மீது கடமை அதை பயான் செய்வது. அப்துல்லா இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, இந்த பயானஹுக்கு பொருள் என்னன்னா, இன்ன அலைனா அன் தக்ரஹு, அதை ஓத வைப்பது, உங்களை கொண்டு ஓத வைப்பது நம் மீது கடமைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், அதற்கு உண்டான விளக்கத்தை இந்த ஆயத்துன்னு சொன்னால், இதுக்கு உண்டான தஃப்சீரை உங்கள் கல்பில் போடுவது நம் மீது கடமை. இந்த இப்னு அப்பாஸுடைய தஃப்சீர் பயானஹுக்கு அன் தக்ரஹூண்டு. இன்னொரு அர்த்தம் இருக்கிறது, அதற்கு விளக்கங்கள் கொடுப்பது, தஃப்சீர் செய்வது. குர்ஆனுடைய ஆயாத்துகளுக்கு இஷ்டத்துக்கெல்லாம் தஃப்சீர் செய்ய முடியாது. நபி என்ன விளக்கங்கள் கொடுத்தாங்களோ அந்த விளக்கங்களை என்ன செய்யணும், கொடுக்கணும். ஹைர் ஃபகான ரசூலுல்லாஹ் பாத தாலிக். இப்போ ஆயத் வந்துருச்சு, லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பிஹி இன்ன அலைனா ஜம்அஹு வ குர்ஆனா ஃபைதா கரஅனாஹு ஃபத்தபி குர்ஆனா சும்ம இன்ன அலைனா பயானா. இதற்கு பின்னாலே இதா அத்தாஹு ஜிப்ரீல் வந்தாங்கண்டா இஸ்தம, அப்படியே கப்சி பூண்டு வாய் பற்றி உக்காந்து அவங்க ஓதுறதை கேட்க ஆரம்பிப்பாங்க நபி. இப்போ இதன் தலக்க ஜிப்ரீல் போயிட்டாங்கண்டா, கராஹுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கமா கான கர, ஜிப்ரீல் ஓதுன மாதிரி டக்குன்னு இவங்க ஓதிடுவாங்க. 10 தடவை ரிப்பீட் செஞ்சு 20 தடவை ரிப்பீட் செஞ்சு கஷ்டப்பட்டு பாடமாக்கி அந்த பேச்செல்லாம் இல்லை. இந்த காலத்தில் லேசாக புரியலாம். ஒரு ரெக்கார்டில் நாம் உட்காந்து பேசி முடிச்சதுக்கு பின்னால் சுவிட்சை போட்டால் அந்த மாதிரி தான். இதெல்லாம் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. சாதனங்களோட விஞ்ஞானம் சாதனங்களை கொண்டு சாதிக்கக்கூடியது. மோஜிசா சாதனங்கள் இல்லாமல் அல்லாஹ் சாதிப்பான். மோஜிசாவின் மூலமாக சாதனங்கள் இல்லாமல் வரும். அப்போ இஷ்டத்துக்கு ஓத முடியாது. யாரெல்லாம் எப்படி நினைக்கிறாங்களோ அப்படி. ஜிப்ரீல் எப்படி ஓதி காண்பிச்சாங்களோ அப்படி நபி ஓதுனாங்க. நபி எப்படி ஓதி காண்பித்தார்களோ அப்படித்தான் நம்ம ஓதணும். இதெல்லாம் முத்தவாத்திரம் வந்துக்கிட்டே இருக்கு. எனவே குர்ஆன் ஓதுவதற்கு தஜ்வீதும் தேவை, முறையான கிராஅத்தும் தேவை. எங்கே நீட்டணுமோ அங்கே நீட்டணும், எங்கே மூச்சு விடணுமோ அங்கே மூச்சு விடணும், எங்கே ஒன்றா செய்யணுமோ அங்கே ஒன்றா செய்யணும். ஏதோ ஒரு மொழியை படிக்கிற மாதிரி படித்தா சரிதான் என்கிற பேச்செல்லாம் இல்லை. குர்ஆன் ஓதுவதற்காக ஒரு கலை இருக்கிறது.
நபி அவர்களுக்கு ஜிப்ரீல் மூலமாக வந்தது, சஹாபாக்களுக்கு நபியின் மூலமாக வந்தது. இது சூரத்துல் கியாமாவில் இருக்கும். திடீர்னு இந்த ஆயத்து வரும், லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பிஹி. குர்ஆனுடைய ஆயாத்துகள் இந்த ஆயத்துக்கு முந்தி இந்த ஆயத்துக்கு பிந்தி என்ன முனாசபத் அப்படின்னு சில பேர் பூத கண்ணாடி வச்சு கண்டுபிடிச்சி அதற்கும் இதற்கும் இந்த முனாசபத், இதற்கும் அதற்கும் இந்த முனாசபத்தெல்லாம் சொல்லுவாங்க. அவங்களுடைய கற்பனையில் என்ன வருதோ, அவங்களுடைய ஆய்வில் என்ன வருதோ அந்த அடிப்படையில் பார்த்தா லா துஹர்ரிக் பிஹி லிசானக என்பது எவ்வளோ பூத கண்ணாடி வச்சாலும் பொருந்த மாட்டேங்குது. என்னத்துக்கு திடீர்னு போனால் கியாமத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறான் அல்லா தாலா. போதுலா குசிமும் சத்தமாக போகுது. லா துஹர்ரிக் பிஹி. இந்த மா கபுல பாரு, மா கபுலில் கியாமத் நாளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. திடீர்னு வந்திருக்கு கல்லா பல் துஹிப்பு. இது லா துஹர்ரிக் பிஹி. இது முடிஞ்ச பின்னால கல்லா பல் துஹிப்பூன லாஜிலா ததரூன லாஹிரா வுஜூஹு யௌமைதின் நாதிரான்னு வருது. ஆகவே குர்ஆன் இயற்கையாக முதல் ஆயத்துக்கும் ரெண்டாவது ஆயத்துக்கும் மத்தியில் பொருத்தம் இருக்கணும், முனாசபத்து இருக்கணும்லாம் எதிர்பார்க்கக்கூடாதுங்கிறாங்க. எந்தெந்த நேரங்களில் என்ன என்ன சொல்லணுமோ அந்தந்த நேரங்களில் அல்லாஹ் ஜல்லஷானத்தால் இறக்கி வைப்பான். எந்தெந்த நேரங்களில் என்னென்ன சொல்லணுமோ அந்தந்த நேரங்களில் இறக்கி வைப்பான். ஏன்னா இது தர்பியத்தை கொடுக்கக்கூடியது. ஒரு தந்தை தன்னுடைய மகனை தர்பியத்து கொடுக்கும்போது எந்த நேரத்தில் என்ன செய்கிறானோ அந்த நேரத்தில் அதை செய்யும்பா அல்லது செய்யாதேம்பா. விளையாடி கொண்டு இருந்தான், வெளியே போய் விளையாட போனால் போகாத, வெளியே போய் விளையாடாதேம்பா. புரியுதா? பந்து விளையாடிக்கிட்டு இருந்தான் வீட்டுக்குள்ளால, பந்தத்துக்கு வச்சுட்டு பாடம் படுறான்டா. வெளியே போகாத என்று சொன்னதுக்கும் பாடம் படிக்கிறாங்கிறதுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? இந்த மாதிரி ஒரு தந்தை மகனுக்கு எந்தெந்த நேரத்தில் என்னென்ன சொல்லணுமோ அந்தந்த வேலையை சொல்கிற மாதிரி குர்ஆன் எப்போது எப்போது என்ன சொல்லணுமோ அப்போது அந்த ஹுக்மை இறங்கிது. முனாசபத் இருக்கும், இல்லாமல் இருக்காது. ஆனால் எல்லா ஆயத்துகளுக்கு மத்தியில் மா கபூலிலையும் மா பாதலையும் முனாசபத்து இருக்கணும்னு என்ன செய்யக்கூடாது. எந்த நேரத்தில் அல்லாஹ் எதை சொல்லணும்னு விரும்புகிறானோ அதை சொல்லுவோம். அந்த அடிப்படையில் தான் பொதுவாக இயற்கை காட்சிகளை பார்ப்பேன். நீண்ட நெடிய உயரமான மலைகள் இருக்கும், கீழே அப்படியே தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும் தரமட்டத்தில். ஒரு 10 மரம் உயரமாக இருக்கும், 2 மரம் சின்னதாக பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இங்கெல்லாம் ஒரு தர்த்தீபம் இல்லையே. எந்த மலை, தாண்டாறு, உயரமான மரம், மட்டமான மரம், அங்கே தர்த்தீப் இருக்குதா?
தர்த்தீப் இல்லாததுலேயும் ஒரு கவர்ச்சி இருக்கிறது. தர்த்தீபில் ஒரு கவர்ச்சி இருக்குதான். தர்த்தீப் இல்லாததுலேயும் அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா இயற்கையான காட்சிகளை எங்கே அமைச்சிருக்கிறானோ அங்கெல்லாம் போய் பார்த்தா விதவிதமாக சின்ன மரம் இருக்கும், பெரிய மரம் இருக்கும், குட்டை மரம் இருக்கும், உயரமான மலை உச்சி இருக்கும், தரமட்டத்தில் ஆறு ஓடிக்கிட்டு இருக்கும், மஞ்சள் கலரில் ஒரு பூ பூத்துருக்கும், பக்கத்தில் சிவப்பு கலரில் இருக்கும், மஞ்சள் பூண்டா மஞ்சள் பூவாகவே இருக்கணும், சேப்பு பூண்டா சேப்பு பூவாகவே இருக்கணும் என்கிற அந்த கட்டாயமெல்லாம் ஒன்றும் இல்லை. எனவே தர்த்தீபிலையும் ஒரு அழகு இருக்கிறது. தர்த்தீபில் அழகு இருக்கிற மாதிரி சுப்ஹானல்லாஹ் வபிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு